ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2 முக்கியமான தகவல் பற்றி பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பிலிருந்து இந்த ஹவுசிங் லோன் இன்சூரன்ஸ் சம்மந்தமாகவும், அதே மாதிரி மற்ற எல்லா லோன்களுக்கான சிபில் ஸ்கோர் சம்மந்தமாகவும் ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்கு. இந்த ரூல்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதனால நம்மளுக்கு நிறையா சேவ் ஆகும், அமௌண்ட் சேவ் ஆகும் இந்த ஹவுசிங் லோன் எடுக்கும்போது. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரிசர்வ் வங்கியினுடைய விதிமுறைகளின்படி இப்போது வீட்டு கடன் காப்பீடு, இந்த ஹோம் லோன் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் வீட்டு கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமையோ அல்லது தெரிஞ்சோ கூட அந்த ஹோம் லோன் இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியமும் அதில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ப்ரீமியமும் அந்த ப்ரீமியத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வட்டி கட்டிட்டு வருவோம். பட் இப்போ அது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஹோம் லோன் இன்சூரன்ஸ் கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூன் 2026 படி பார்த்திங்கன்னா, வங்கிகள் வாடிக்கையாளர்களை கட்டாயப்படுத்தி காப்பீடுகளை விற்பதை தடுக்க ரிசர்வ் வங்கி நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளை மிகவும் கடுமையாக்கியுள்ளது. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஜூன் 2026 தான் இந்த ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த மாதத்துலேருந்து இது நடைமுறைக்கு வருது. இப்போது கட்டாயப்படுத்துதலுக்கான தடை என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சுய உரிமை அப்படின்னு பார்க்கும்போது, காப்பீடு வாங்கினால்தான் வீட்டுக்கடன் ஒப்புதல் வழங்கப்படும் அப்படிங்கிற வங்கியினுடைய நிபந்தனை செல்லாது. அந்த மாதிரி எந்த ஒரு வங்கியும் அல்லது என்பிஎஃப்சியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் கட்டாயமாக்கக்கூடாது. அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹவுசிங் லோன் கொடுப்போம் அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் முறை, அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸாக இது வரைக்கும் இருந்துச்சு. அந்த இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க எந்த நிதி நிறுவனங்கள் சொல்கிறாங்களோ அந்த நிறுவனத்திட்ட இருந்து தான் நம்ம ஹவுசிங் லோனுக்கான இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போது அந்த விதிமுறையிலையும் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டால், அதாவது நீங்கள் ஹவுசிங் லோன் கூட அந்த இன்சூரன்ஸும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால், ஒன்று வங்கி சொல்லக்கூடிய அந்த நிதி நிறுவனத்திட்டிருந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களாகவே உங்களுக்கு எந்த நிதி நிறுவனங்கள் விருப்பமாக இருக்கோ அந்த நிதி நிறுவனத்திலிருந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தளர்வும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது இந்த ஹோம் லோன் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக தெளிவான சம்மத கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாற்று வேலைகளுக்கு தடை, அதாவது கடன் விண்ணப்ப படிவங்களில் உங்களுக்கே தெரியாமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க ஃப்ரீயாக டிக் பண்ணுறாங்க அல்லது மறைமுக கட்டணங்களை சேர்ப்பது சட்டப்படி குற்றமாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்மளுக்கு தெரியாமையா செக் பாக்ஸில் டிக் அடிக்கக்கூடாது. நம்மளுடைய சம்மதம் ஒன்று எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது டிஜிட்டல் வடிவிலோ இருக்கணும் அப்படின்னு தெளிவாக ஆர்பிஐ இந்த புதிய விதிமுறையில் சொல்லியிருக்குது. இப்போது தவறாக அல்லது இப்போ பேங்க் சைடில் இருந்தோ அல்லது நிதி நிறுவனங்கள் சைடில் இருந்தோ தவறாக உங்கள்கிட்ட அந்த ஹவுசிங் லோன் இன்சூரன்ஸை கட்டாயமாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா முழு பணமும் திரும்ப பெறுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது வங்கி உங்களை கட்டாயப்படுத்தி அல்லது தவறான தகவல்களை கூறி காப்பீட்டை விற்றது நிரூபிக்கப்பட்டால் காப்பீட்டு தொகை முழுவதையும் வங்கி உங்களுக்கு திருப்பி தர வேண்டும். அதே மாதிரி புகார் அளிக்கும் உரிமையும் கொடுத்துருக்காங்க. கன்சியூமர்ஸ்க்கான ஒரு உரிமை கொடுத்துருக்குறாங்க. இப்போது நீங்கள் இந்த காப்பீடு எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ஹவுசிங் லோன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸ் கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க் மேன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போது இது சம்மந்தமாக நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அதாவது கடன் மூலமாக ப்ரீமியம், இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். காப்பீட்டிற்கான ஒரு முறை ப்ரீமியம் தொகையை உங்கள் வீட்டு கடனுடையே வங்கிகள் இணைத்து விடுகின்றன. ஸோ இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்குறீங்க, அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது உங்களுடைய வீட்டு கடனுடைய இணைச்சிருவாங்க. அதனால் அந்த ஃபஸ்ட்டு மாதம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அடுத்த 2வது மாதத்துலேருந்து நீங்கள் வட்டி செலுத்தும் போது அந்த இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியத்துக்கும் சேர்த்து தான் நீங்கள் வட்டி செலுத்துகிற மாதிரி இருக்கும். இது கன்சியூமர்ஸ்க்கு ஒரு கூடுதல் சுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கூட்டு கடன் வாங்குபவர்களுக்கான பாதுகாப்பு, இதே இந்த ஹவுசிங் லோனில் நம்ம கடன் வாங்கும்போது இந்த ப்ரீமியம் சேர்த்து செலுத்துறதுனால நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்னென்னா, இப்போ 2 பேர் சேர்ந்து, அதாவது கோ பாரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 பேர் சேர்ந்து அந்த வீட்டு கடன் வாங்குகிறாங்க. அதில் ஒருவர் இறந்துட்டாங்க அப்படின்னா இன்னொருவர் பணம் செலுத்த தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை அந்த கடன் தொகை முழுவதும் செலுத்திடும். இதுதான் கோ பாரோவருக்கான ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி இப்போது இது வரி விலக்கும் இருக்குது. டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் காமிக்கலாம். அது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமியாக இருந்தால் 80Cயில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தபடியாக இந்த வீட்டு கடன் கூட நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது வந்து லேக் ஆஃப் போர்ட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேங்க்கில் கடன் வாங்குகிறோம். அது வந்து அந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குன்ட்டு இன்னொரு பேங்க்குக்கு நம்ம அந்த ஹவுசிங் லோனை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, நம்ம ஹவுசிங் லோன் கூட ஃபஸ்ட்டு பேங்க் எடுத்த அந்த இன்சூரன்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம வீட்டு கடனோட சேர்த்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும், தனியாக நம்ம ஆயுள் காப்பீடு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். இப்போ வந்து காப்பீட்டு தொகையை பொறுத்த வரைக்கும், இப்போது நீங்கள் ஹவுசிங் லோன் எடுத்துட்டீங்க, அது கூட சேர்ந்து இந்த காப்பீடு எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இஎம்ஐ கட்ட கேட்ட அந்த காப்பீட்டு தொகையானது குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ 15 வருஷத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் வந்து லோன் எடுத்திருக்கீங்க, டேர்ம் லோன் அந்த ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க. 15 வருஷம் கட்டிட்டீங்க. 16 வருஷம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ்க்கான அந்த காப்பீட்டு தொகை உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஆனால் ஆயுள் காப்பீடை பொறுத்த வரைக்கும் அந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி பீரியட் வரைக்குமே அந்த காப்பீட்டு தொகை மாறாமல் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் யாருக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீட்டு கடன் காப்பீடை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதாவது விபத்து நேரிட்டுருச்சு அப்படிங்கும்போது, அந்த பணம் நேரடியாக வங்கிக்கு தான் போகும். சம்மந்தப்பட்ட நபர்களுடைய குடும்பத்திற்கு போகாது. ஆனால் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட குடும்பத்திற்கு தான் அந்த பணம் போய் சேரும். மாற்றும் வசதி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டு கடன் காப்பீட்டுக்கு ஒரு பேங்க்கில் நீங்கள் வந்து வீட்டு கடன் காப்பீடு எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து இன்னொரு பேங்க்குக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனால் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படி இது கிடையாது. கடனை மாற்றினாலும் அல்லது முன்கூட்டியே முடித்தாலும் இந்த பாலிசி பாதிக்கப்படாது. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய டிஃப்ரென்ஸு. இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேங்க் தரப்புலேருந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹவுசிங் லோனுக்கான இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் நியூஸ் என்னென்னா, இப்போது சிபில் ஸ்கோரில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க. அது ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஒவ்வொரு வாரமும் சிபில் ஸ்கோர் வந்து அப்டேட் பண்ணணும். ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாதத்தினுடைய தேதியான 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளில் இந்த ஒரு சிபில் ஸ்கோர் வந்து அப்டேட் ஆகும். இதனால் நம்மளுக்கு வந்து கடனை கட்ட சிபில் ஸ்கோர் பாசிட்டிவாகவும் வரும். ஆனால் நீங்கள் ஒரு நாள் மட்டும் தாமதமாக செலுத்துனீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான சிபில் ஸ்கோர் பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இப்போ இருக்கக்கூடிய சிபில் ஸ்கோர், இந்த கடன் வழங்கக்கூடிய சிபில் ஸ்கோர் ரெக்குயர்மெண்ட் வந்து 650. ஆனால் இதை 730 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஏப்ரல் 1, 2027 உங்களுடைய சிபில் ஸ்கோர் 730க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கடன் தொகை வழங்கப்படும். அப்படி 730 கீழே இருக்கும் பட்சத்தில் அந்த கடன் தொகை மேபி வந்து கொடுக்கலாம். ஆனால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வசூலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து சேஞ்சஸ்ஸு. கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க அதை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.